श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिर्युगलं प्रणमामि मूर्तिना भूतं सरस्य महताह्वय भटनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीयर्वरा मजनलम अरुळपेற்றवर्गळि श्रीविल्लिपुत्तूरिல் புஷ்பகைங்கரியம் அவதரித்தம் யாவலாத் அவர்தான் சித்தர் என்ன இயற்பெயர் பெரியாழ்வார் அவருடைய பக்திக்கு தகுந்தா போலே அன்னவை பகவான் அவையாண்டாள் அழகான பெண்ணுதிறந்தை பவதியம் தோட்டத்தில் துளசி செடி கரியால் பாடி கொடுத்தாள் அந்த பெண்ணை பாலுமாலே சூடி வளர்த்தாரோ அல்லவோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கொடுத்த சுடற்கொடியை தொல்பாவை திருநாமங்களையும் அவளுடைய பெருமைகளையும் சொல்லியே நாடினே வேங்கடவர் உண்டு என்னையும் வளர்வதற்காக உண்கிறோம். ஆனால் கடவாவாரமே நல் தன் குழந்தை வளர்வதற்காக ஊட்டாமல் சரீரம் வளர்வதை விட அவருடைய ஞானமும் பக்தியும் வளர வேண்டும் என்பதற்காக பகவானுடைய கதைகளையே சொல்லி வளர்த்தார். ஆண்டாளும் ஆழ்வார்களில் ஒருத்தியாக பெயர் பெற்றாள். 10 ஆழ்வார்கள்னு சொல்றதுண்டு, இல்லை 12 ஆழ்வார்கள்னு சொல்றதுண்டு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆக 10 பேர். இவர்கள் தவிர 2 பேர் மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாள். ஏன் இந்த பிரிவென்னால் பகவானை தெய்வத்தை தெய்வம்னு கொண்டாடியவர்கள் 10 பேர். ஆனா தங்களுடைய ஆச்சாரியனையே தெய்வம்னு கொண்டவர்கள் 2 பேர். ஆண்டாளை பொறுத்தவரை பெரியாழ்வாரே தனக்கு தெய்வம், மதுரகவி ஆழ்வாருக்கோ நம்மாழ்வாரே தனக்கு தெய்வம். இந்த பெருமையைத்தான் நாம முதல்ல புரிந்து கொண்ட வேண்டும். வயசு 5 வயசு 6 வயசு வயசானவள் அல்லள், ஆணும் அல்லல். இத்தனை பேருக்கு நடுவுல ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். இத்தனை பேருக்கு நடுவிலே சிறு பிராயத்திலேயே பேர்பட்ட பக்தியை பரப்பியவள் ஆண்டாள். அவள் அந்த பகவானிடத்தில் காதல் மிகுந்து அவனை அடைய வேணுங்கிற ஆசையோட எத்தனையோ செய்தாள். அதுல 2 பிரபந்தங்களை பாடினாள். ஒன்னு திருப்பாவைன்னு பேர், மற்றொன்று நாச்சியார் திருமொழின்னு பேர். இந்த 2மே 2 மாசத்தோட சம்பந்த பெற்றது. முதல்ல திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு ஆரம்பிக்கிறதுனாலே இந்த மாசம் மார்கழி மாதத்தோட தொடர்பு கொண்டது. அதே நாச்சியார் திருமொழி தையொரு திங்கள் தரை விளக்கின்னு ஆரம்பிக்கிறதுனாலே தை மாசத்தோடு தொடர்பு கொண்டது. இப்படி 2 மாசத்துக்குன்னு பாசுரம் பாடின பெருமையும் ஆண்டாளைத்தான் சாரும். அதோடு அல்லாமல் இந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தை, இந்த திருப்பாவையை மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு வீதம் 30 நாட்களுக்கு 30 பாசுரங்கள். ஏத தனிச்சிறப்பா சொல்ல வேண்டியிருக்குனால் திருநெடுந்தாண்டகம்னு ஒரு பிரபந்தத்தையும் 30ஆத்தான் திருமங்கையாழ்வார் பாடினார். ஆனால் அது எந்த மாசத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லப்படுவதாக தெரியவில்லை. ஆனா திருப்பாவை தான் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு. இப்ப இன்னைக்கு முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு தொடங்குகிறது இல்லையோ, அதுவே சிறப்பு எதனால வந்தது? ஆண்டாளுக்கு கண்ணனிடத்தில் இருந்த தனி பிரீத்தியே காரணமாக அந்த திருப்பாவை இன்று தொடக்கமாய் மார்கழி மாசம், சாப்ப மாசம்னு சொல்லுவா, தனுர் மாசம்னு சொல்லுவா, விடியற்காலை எழுந்திருந்து பெருமானுடைய சன்னிதானத்தில் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்றது வழக்கம். திருப்பள்ளி எழுச்சியை ஓதி அடுத்து திருப்பாவை ஓதி சாற்று முறை நடந்து அதுக்கு பெருமான் கொடுக்கிற பிரசாதத்தை பெற்றுக் கொள்வது தொன்று தொட்டு ஆண்டாள் காலத்திலிருந்து நம் ஆச்சாரியர்கள் காலத்திலிருந்து வந்துட்டு இருக்கிற ஒண்ணு. அதை அத்தோட நிறுத்திடக்கூடாது. அவள் பாசுரத்தில் இருக்கிற செறிவு, தீன் தமிழ், இனிய தமிழ், அந்த தமிழ் வெறுமனே தமிழாக இல்லாமல் வேதம் அனைத்துக்கும் வித்து, வேதத்தினுடைய அனைத்து பொருள்களும் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் தன்னிடத்துல கொண்டிருக்கிறபடியால் அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், கூட்டமா அனுபவிக்கணும், பாகவத சமிருத்தி ஏற்படணும், பக்தி ஊரெங்கும் திக்கட்டும் பரவ வேண்டும். அதற்காகவே ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கார். திருப்பாவை உபன்யாசம். ஆண்டாளோ 30 பாசுரம் பாடினாள். அது எப்பவோ பெரியாழ்வார் காலத்தில், இப்ப எல்லாம் இல்ல, நூற்றாண்டுகள் தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி எப்பவோ பாடியதாயித்தே திருப்பாவை.
அதற்கு இத்தனை அர்த்தம் இருக்குன்னு இன்னைக்கு நமக்கு எப்படி புரியும்? ஆண்டாள் இருந்து யாருக்கேனும் சொல்லிக் கொடுத்தாளா? யாருக்கும் அவள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவள் 30 பாசுரங்களை பாடினாள். திருவரங்கத்து பெரிய பெருமாள் திருவடிகளை தீண்டினாள். அவனோடு கலந்தான். இப்படித்தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆண்டாள் கல்யாணம், கோதா கல்யாணம்னு சொன்னால் கேசவ நம்பியை கால் பிடிப்பார் ஆண்டாள் தொட்டது, மறுபடியும் தன்னடை சோதியான வைகுந்தத்துக்கு திரும்ப போனது. இவ்வளவுதானே கேள்விப்படுறோம். அப்ப யார் உட்கார்த்தி வைத்து இத்தனையும் சொன்னார்கள் என்னால் அது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தனி சிறப்பு. பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு மகாச்சாரியர், அவரை வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சொல்றது உண்டு, பரம காருணிகர்னு சொல்றது உண்டு. பகவானுக்கு கருணை உண்டு, ஆழ்வார்களுக்கும் கருணை உண்டு. ஆனா ஆச்சாரியர்களுக்கு பெருங்கருணை உண்டு. காரணம், மூலத்தை மட்டும் பாடிவிட்டு போனார்கள் ஆழ்வார்கள். அந்த மூலத்தை சொல்ல சொல்ல எவ்வளவு தூரம் நமக்கு ருச்சிக்கும் சொல்லுவோம், அதுக்கு மேல அதுல ருச்சி ஏற்படாது. நன்னாருக்கு பக்தி பாடல் பாடிடுவோம், கிளம்பி போடுவோம். ஆனா அதுல எத்தனை அர்த்தம் பொதிந்திருக்கிறது, என்ன பொருட்செய்வு இருக்குங்கிறத அது உணர்ந்திருக்கிற ஒருத்தர் எழுதி வைத்தா தானே நமக்கு தெரியும். இதத்தான் உரையாசிரியர்கள்னு சொல்றார்கள். சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியாதான்னு சொல்றோம். வியாக்கியானம் எனும் சொல் உரை எனும் பொருள். அதற்குத்தான் திருப்பாவைக்கு உரை ஏற்படுத்தினது ரொம்ப முக்கியம். அதில் பிரதானம் 4 உரைகள் என்னைக்கும் இருக்கின்றன. ஆனா முக்கியமா யார் உரையாசிரியர்? பெரியவாச்சான் பிள்ளை. கண்ணன், கிருஷ்ணர் என்றே அவருக்கு திருநாமம். அப்ப பகவானும் பிறந்தார், ஆச்சாரியர்கள் அவதாரம், பெரியவாச்சான் பிள்ளையா அவதரித்து 3000 படிங்கிற வியாக்கியானம் உரையை திருப்பாவைக்கு எழுதி வைத்தார். இதெல்லாம் எப்போதோ நடந்தது. அந்த 3000 படியை வச்சுன்னுதான் திருப்பாவைக்கு அர்த்தமே சொல்றது. அது போராதுன்னுட்டு 6000 படின்னு ஒரு நூல் பிறந்தது. இன்னும் பெருசு. 3000க்கு 2 மடங்கு 6000 படினா 32 எழுத்து. 32 எழுத்த கூட்டினா ஒரு படி. அதை போல ஒருத்தார் 6000 வச்சு எழுதினார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு திருநாமம். இதை தவிர திருநாராயணபுரத்து ஜனன்யாச்சாரிய சுவாமின்னு ஒருத்தர், அவர் 2 உரைகள் எழுதியிருக்கார். ஒண்ணுத்துக்கு 2000 படி 2000 படின்னு பேரு, மற்றொன்று 4000 படின்னு பேரு. ஆகவே இன்று தொடக்கமாக 30 நாட்களுக்கு இந்த வியாக்கியானங்களின் அடிப்படையில் மேலும் எத்தனையோ ரசிகர்கள், நம்ம வித்வான்கள் சம்பிரதாயத்துல ஆயிரக்கணக்கானோர் எத்தனையோ உபன்யாசங்கள் பண்ணிருக்கா. அதுல இருந்து அவகாசத்துக்கு தகுந்தா போலே 1-2 அர்த்தங்களை மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்களும் வந்திருந்து தினமும் நடத்தி கொடுக்க வேண்டும். எப்ப ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு பார்த்துட்டோமோ, இனிமே அன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு வந்தோம் முடியாது. இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்தா சொல்லியோ வாசக்கதவு சாத்தியாச்சு. அதனால 30 நாட்களும் நிர்விக்கனமாய் வந்திருந்து நடத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருப்பாவை பெருமை தெரிஞ்சுக்கணும்னால் அதற்குன்னு தனியன்கள் பாடப்பட்டுள்ளன. தனியன்னால் இந்த பிரபந்தத்தோட இருக்காது, இந்த 30 பாட்டுல அது சேர்ந்து இருக்காது, தனியா இருக்கும். இப்ப திருப்பாவை கதை போல் ஒருத்தர் ஸ்ரீ பராசர பட்டர் சம்ஸ்கிருதத்துல பாடினார், மற்றொருத்தர் உய்ய கொண்டார் தமிழ்ல பாடினார். அந்த பாட்டினுடைய அர்த்தம் புரிஞ்சு போச்சுன்னால் தானே ஓரளவு திருப்பாவை என்ன ஆண்டாள் என்ன சொல்ல வரார்கள்னு தெரிஞ்சு விடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீளா துங்க ஸ்தனிகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம். கண்ணன் நன்கு தூங்கி போய்விட்டார். தூங்கிய கண்ணனை துயில் எழுப்புகிறாள் ஆண்டாள். அத போல கண்ணன் பார்த்தார், ஆழ்வார்கள்லாம் தூங்கிட்டு இருந்தா எழுப்பிட்டோம். இனிமே அவ முழிச்சுட்டா, நாம தூங்கிடுவோம்னு தூங்கிட்டா. இப்ப ஆண்டாள் பிறந்து அது எப்படி நீ தூங்கலாம், எழுந்துரு அப்படின்னு கண்ணனை எழுப்புகிறாள். முதல் பெருமை தெரிஞ்சு போச்சே. தூங்கிட்டு இருந்த ஆழ்வார்களை எழுப்பினது கண்ணன், தூங்கிட்டு இருந்த கண்ணனை எழுப்பினது ஆண்டாள். போரும் இதுவே தெரிஞ்சு போச்சு சுவாமி, ஆண்டாளுக்கு தான் பெருமைன்னு விட்டுப்போ. நீளா துங்க ஸ்தனிகிரி தடி சுத்தம். எப்படி தூங்கிட்டு இருக்காராம் கண்ணன். இந்த பக்கத்துல நீளாதேவி நாச்சியாரின் அவதாரம் நப்பின்னை பிராட்டி. நப்பின்னையினுடைய திருமார்போடு அணைத்து கொண்டு நன்னா தூங்கிட்டு இருக்கார் பெருமாள். ஆண்டாள் இப்ப அவனைத்தான் தட்டி துயில் எழுப்புகிறாள். நீளாதேவி நாச்சியார் பிராட்டியை பத்தி எல்லாரும் பாடினாலும் திருப்பாவை பிரபந்தமலதான் நீளாவினுடைய அவதாரமான நப்பின்னை பிராட்டியை பற்றி அவரோட சரணாகி இந்த உண்மை நமக்கு சொன்னதே திருப்பாவையில் ஆண்டாள் தான். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய. போரும் எல்லாம் 2 பேரும் எழுந்திருக்கோம், எங்களை ரட்சிக்கிறதுக்கு அப்புறம் நாங்க ஆர்ட்ட போறதுக்கோ. உத்போத்திய கிருஷ்ணம், கண்ணனை துயில் எழுப்பினாள். கண்ணன் உடனே எழுந்திருந்து மலங்க பாக்குறார். இப்ப ஆண்டாள் அதை போலத்தான் எழுப்பி எடுத்து என்ன சொல்ல போகிறீர்னால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ திரும்ப தூணும். பாரார்த்தியம், நான் உனக்கு அடிமை. கண்ணன் கேட்கிறார், அது என்னது பாரார்த்தியம்? பர அர்த்தம். பர அர்த்தம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் பரார்த்தன். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. இந்த அர்த்தம் சுலபமா வந்துட போறது இல்ல. வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம்
நூற்றுக்கணக்கான பிரமாணங்கள்னு இதுதான் சொல்லப்பட்டிருக்கான். ஸ்ருதி சத, ஸ்ருதிங்கிறது தான் வேதம், வேதாந்தம். சிரஹ வேதம் ஸ்ருதி, ஸ்ருதி சிரஹ வேதாந்தம். சத ஸ்ருதி சிரஹ 100 வேதாந்த வாக்கியமும் இதை மட்டும்தான் சொல்லும். நீ சுவாமி நான் தாசன், நீ சுவாமி நான் தாசன். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிதம். ஸ்வ உச்சிஷ்டம் ஆண்டாள் அப்படி உமிழ்ந்திருக்கிறார். ஆண்டாளுடைய வாக்கு எச்சிலோட திருப்பா வந்திருக்கோம் இல்லையோ. ஸ்வ உச்சிஷ்டாயாம் அந்த திருப்பாவை வச்சு கண்ணனை கட்டுட்டாலும். ஸ்வ உச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிதம் 30 நாளும் போகணும். நித்தியமே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிளி போகணும். ஆனா அது நிச்சயப்படி எடுத்துன்னு போறது கட்டமோ இல்லையோ. அதனால திருவண்ணாமலையான் பணக்காரராச்சே என்ன பண்ணிட்டா, ஒரு தங்கம் அதுல ஒரே வைரமா பதிச்சு சிவப்பு கல்லா பதிச்சு கிளியாட்டமே ஒண்ணு பண்ணி அதை இன்னைக்கு மட்டும் நேர்கிளி வரும், இலையில சுத்தின கிளி வந்துடும். இப்ப நாளையில இருந்து நித்தியம் தங்கத்திலே வைரத்திலே சாப்பிலே எல்லாம் கிளி. இந்த 30 நாள் மட்டும்தான், தை மாசம் 1ஆம் தேதி கிடையாது. இந்த 30 நாள் வரைக்கும் கிளினால் 30 நாளும் ஆண்டாளுக்கு கட்டுப்பட்டு கிளியை சாத்தின்னு இருக்கார். சோ உச்சிட்டாயாம் சிரஜினி கலிதம் யா பலாத்கிருத்திய புந்தே, பலாத்கரித்து கொடுத்துட்டாலாம். மாலையை போட வேண்டியது கேட்ட வேண்டியது, இங்க வா போட்டுக்கோ. அவருக்கு பிடிச்சிருக்கா இல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் கேட்டியாச்சு அவர் போட்டுட்டு தான் ஆகணும்னா. யா பலாத்கிருத்திய புந்தே கோதா, நாச்சியாருக்கு கோதான திருநாமம். கோதானாலே மாலைன்னு அர்த்தம். நித்தியம் பெரியாழ்வார் மாலை தொடுத்திருந்தாரோ இல்லையோ, அந்த மாலைக்கு பக்கத்திலேயே மாலையாட்ட ஒரு பெண்ணு கிடைச்சபடியால் கோதை அப்படின்னு பேர் வச்சார். சம்ஸ்கிருதத்துல கோதா, தமிழ்ல கோதை. கோதா தஸ்ஸை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பயா. அப்படிப்பட்ட ஆண்டாளை மீண்டும் மீண்டும் வணங்குவோம். பிரணம்ய உத்தாய புனః பிரணம்ய. கத்தியத்துல ராமானுஜ சாதிக்கிறார். கீழே விழுந்து சேவி, தலப்பட்டடத்துல எழுந்து நின்று சேவி, தலப்படத்துல எழுந்து நின்று சேவி. எத்தனை விதத்துல ஆண்டாளை சேவிக்க முடியுமோ சேவி. அவளையே தான் புருஷகாரம் பண்றவளா சேவி, அனுபவத்தை கொடுக்கிறவளா சேவி, தமிழ் பாட்டை கொடுத்தவளா சேவி, வேதத்தின் கருத்தை கொடுத்தவளாக சேவி, இந்த உலகத்துக்கு கைங்கரிமணம்னு சேவி. அங்க போன அப்புறம் நித்திய மண்டலத்துல நித்திய சூரிகளுக்கு தலைவியா இருக்கு போறா, கைங்கரியமா சேவி. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். புன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். எங்கோ வைகுந்தத்தில் பூமாதேவி நாச்சியார் எழுந்தொழி இருந்தாள். அவள் தான் ஆண்டாளாக பிறக்கிறாள். ஆடி மாசத்து பூர நட்சத்திரத்திலே பூமாதேவியின் அவதாரமாய் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாய் அயோனிஜியாய் ஒரு பெண்ணின் கர்ப்ப சம்பந்தமே இல்லாமல் ஆண்டாள் அவதரித்தாள். எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். புன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து. வான்போகத்துல வைகுந்தத்தில் பூமாதேவிய ஆனந்தமா இருந்தாள். ஆனா அது வேண்டாமே. ஆண்டாளுக்கு மெதுவே வயசாகிறது. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. புதுவை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியன் ரங்கநாத பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். கண்ணனிடத்துலதான் இவளுக்கு ஆசை. பெரிய பெருமாள்னா ரங்கநாதர்னா ஸ்ரீரங்கத்து பெருமாள். அப்ப அவருக்கு பாடினதா திருப்பாவை, கண்ணனுக்கு பாடினதானால் ரெண்டு பேரும் வேறையே இல்ல. திருவரங்கநாதன் தான் கண்ணன், கண்ணன் தான் திருவரங்கநாதன். ராமன் உற்சவரா இருக்கிறார் நம்பெருமாள், மூலவர் பெரிய பெருமாள், எல்லாமே பெருமாள். பாருங்க, இந்த சம்பிரதாயத்துல பெருமாள்னு சொன்னா ராமன், இளைய பெருமாள்னு சொன்னா லக்ஷ்மணன், நம்பெருமாள்னு சொன்னா ஸ்ரீரங்க உற்சவர், பெரிய பெருமாள்னு சொன்னா ஸ்ரீரங்க மூலவர். இந்த 4 பாட்டும் தெரிஞ்சுனுட்டீள். இந்த 4 பேர் தெரிஞ்சா சீவையிட்டம் பாதி ஆயிடுதுன்னு அர்த்தம். அப்ப அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு, கண்ணனுக்குன்னு சொல்லல, அரங்கனுக்குன்னு சொல்ல காரணம் கண்ணனே அரங்கனானபடியால். மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் உச்ச திருமாலை பாடும் சீர்த்தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. அந்த பாட்டை சொல்றா. மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கச்சினம் மேய்த்த கடனினை கீழ். உற்ற திருமாலை பாடும் சீர். அரங்கரே கச்சினம் மேய்த்தவர், மாடுகன்றுகளை மேய்த்தவன் அரங்கன்னால். இப்படி வரும் பாயத்துல ஸ்ரீரங்கத்தில் ஒருவேளை கோஷால வச்சுன்னு நம்பெருமானை தானே மேய்ச்சிட்டு இருக்காரா? இப்படி கேள்விப்பட்டது இல்லையே. அப்ப கண்ணனே தான் அரங்கன்கிறது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. இப்படி பல இடங்களும் பார்த்தால் கண்ணன் வேறல்லர் அரங்கர் வேலர்லர்னு இருக்கிறபடியால் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம். ஆண்டாளுக்கு 2 திருநாமம். சூடி கொடுத்தபடியால் பூமாலை சூடி கொடுத்தபடியால் சூடி கொடுத்த நாச்சியார். பா மாலை பாடி கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார். பாடி கொடுத்தாள் பாமாலை, சூடி கொடுத்தாள் பூமாலை. 2ஐயும் வாங்கி சாத்தின்னு அழகா இருக்கார் பெருமானுக்கு. பாமாலையை வாழ்ந்தார், பாட்டை வாங்கி விட்டார். பூமாலையை வாழ்ந்தார், சாத்தின் விட்டார். அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். தொல் பாவை இது புதுசு இல்ல, ரொம்ப பழசு. பாவை, பாவைனா பாவை நோன்பு. ஆண்டாள் நோன்பு நோக்க போகிறாள். மார்கழி மாதம் பிறந்து விட்டது.
இதுக்கு எதுக்கு நோன்பு? இந்த நோன்பு ஏற்கனவே இந்த மார்கழி மாசத்தில் துவாபர யுகத்தில் கண்ணன் இருந்த காலத்தில் திருவாய்ப்பாடியில் நடந்தது. அந்த நோன்பு தான் பாவை நோன்புன்னு பேர். பாவைனா பொம்மைன்னு அர்த்தம். யமுனை ஆற்றங்கரையில மண் இருந்தது. அந்த நுண்மணலை எடுத்து அழகா ஒரு காத்தியாயனி பொம்மையை பண்ணி அதுக்கு பூச்சூடி சந்தனம் எல்லாம் வச்சு பால் பிரசாதம் எல்லாம் பண்ணி 30 நாளும் கோபிகைகள் எல்லாம் விரதம் பண்ணிருக்கா. அதை கேட்ட ஆண்டாளுக்கு, நாமும் மார்கழி நோன்பு நோத்தா என்ன? மார்கழி மாசம் மட்டும் மார்கழியா இருக்கு. இது கோகுலமா? இது சிவிலிபுத்தூர். இவள் இடைச்சியா? இவ பிராமண பெண்ணு. இவர் தகப்பனார் எங்கேயான்னு அங்க இருக்கிற கும்பனா? இவர் பெரியாழ்வார். கூட இருக்கிறவாள்லாம் இடைச்சிகளா? எல்லாம் பிராமண பெண்கள். இதான் சிவிலிபுத்தூர். சிவிலிபுத்தூரையே ஆய்ப்பாடியா நினைச்சுனுட்டா. அதுக்கு என்ன, இப்ப நம்ம ஊரே கோகுலம் நினைச்சுடுவோம், நம்மளையே ஒரு இடைப்பெண்ணா நினைச்சுடுவோம், சுத்தி இருக்கிற எல்லா பெண்களையும் மற்ற இடைப்பெண்களா நினைச்சுடுவோம். நம்ம ஊர்ல பெருமாள் சன்னதி இருக்கோ இல்லையோ, நந்தகோபாலனுடைய வீடா நினைச்சுடுவோம். உள்ள வடமகாதாம வடபத்திரசாயி சேனிச்சிருக்காரோ இல்லையோ, கண்ணனா பிடிச்சுடுவோம். அவ அன்னைக்கு பண்ணதை நம்ம இன்னைக்கு பண்ணிட்டா என்ன? இதுக்குதான் அனுகாரம்னு பேர். அனுகாரம்னா என்றோ நடந்தது அத்தை இன்று நடக்கிறா போலே பண்ணினாள். மானச அனுபவம். இதுல நேர ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மனதளவின் அனுபவம். ஆனா அவ இப்ப நேர கண்ணனை பார்க்கவே இல்லை. காலமே வேற, துவாபர யுகம் மாதிரி கலியுகம் வந்தாச்சு. இடம் வேற, மதுரா கோகுலம் மாதிரி சிவிலிபுத்தூர் வந்தாச்சு. போல ஆண்டாள் உள்ள முழுக்க கிருஷ்ண பக்தி. அது அவருடைய வாய்ங்கிற மதகு வழியே வெளியே வந்தது. அதுதான் சங்கத்தமிழ் மாலை 30. அப்படி அவள் பாடினதுதான் 30 பாசுரங்கள். அப்ப இந்த ஒவ்வொரு பாட்டிலும் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய்ன்னு ஒரு சொல்லு. எம்பாவாய் இந்த பாவை நோன்பை பத்தி குறிப்பிடுகிறாள். ஏலோர் எம்பாவாய், ஏல் ஓர் எம்பாவாய். எல்லாரும் பாவை நோன்புக்காக வாருங்கோள் அழைக்கிற பாசுரம். ஆகவே என்றோ நடந்தத இன்னைக்கு நடந்ததா ஆண்டாள் பாவை நோன்பு நோற்று பாவை பாசுரம் பாடினாள். அதைத்தான் சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருட வல்ல பல்வளையார் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி. இந்த பாட்டிலையும் அதே இருப்பார்கள். வேங்கடவனுக்கு நான் அடிமை, என்னை விதினால் அவனுக்கு நான் அடிமைன்னு அர்த்தம். வேங்கடவர்க்கு என்னை விதி, என்ன இம்மாற்றல். ஆண்டாள் இப்படின்னு பாசுரத்துல சொல்லிவிட்டு போய்விட்டாள். அப்படின்னு அவ சொன்னது நாம் கடவா வண்ணமே நல்கு. அவள் பகவானுக்கு நான் அடிமைன்னு சொன்னாள். அந்த வார்த்தையை மீறாமல் நாங்க பகவானுக்கும் அடிமையாய் பாகவதர்களுக்கும் அடிமையாக இருக்கும்படி செய்யணும். நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாளே தேவரீர் தான் கொடுக்கணும். அப்ப 30 நாளும் படிச்சு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? பகவானுக்கு நாம் தாசர்கள், பாகவதர்களுக்கு தாசர்கள், முக்கியமா ஆண்டாளுக்கு தாச தாச தாசன். அந்த உண்மையை ஆண்டாளே நமக்கு அனுகிரகிக்க வேண்டும். அந்த 30 பாசுரங்களில் ஆண்டாள் பாட பாட இடைச்சியாகவே நினைச்சுக்கிறாள். அப்ப பெண்ணாக பிறந்திருந்தாலும் தன்னை இடைச்சியா நினைச்சிருந்து பேச்சு இடைச்சிகள் பாஷை. அதனாலே ஆண்டாள் தமிழ்ல தான் பாசுரம் பாடியிருக்காள். அது அந்தந்த நாட்டு பாஷை இல்லையா, இடைச்சிகளுக்குன்னு ஒரு பாஷை. அந்த பாஷை தான் இப்ப மொத்த 29 பாட்டு. 30வது பாட்டு மட்டும் ஆண்டாளாக பாடினாள். அதுக்கு முன்னாடி இருக்கிற 29 பாசுரங்களும் இடைச்சி பாவனையில் தான் பாடியிருக்கிறாள். ஒரு இடத்துல பெரியாழ்வார்னு பேர் வராது, ஒரு இடத்துல ஆண்டாள்னு வராது, ஒரு இடத்துல சிவிலிபுத்தூர்னே வராது. மொத்தம் தான் அங்கேயே இருக்கிறதா நினைத்து இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் உடை நாற்றமுமாய்விட்டது. ஆச்சரியம், அவன் நடக்கிறது பார்த்தாலே இடைச்சி நடக்கிறாப்புல இருக்கான். எதுவுமே மாறாது, மொத்த மானச அனுபவம். பேச்சு பேசுனா இடைச்சி பேச்சா இருக்கு. அப்ப இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடை நாச்சம் இதெல்லாம் கூட வேஷம் போட்டுலாம். ஆனா ஒரு 25 வருஷமா பாலோடையும் மோரோடையும் தயிரோடையும் பழகினவா உடம்போட அந்த தயிர் வாசனை வர ஆரம்பிச்சிரும் இல்லையா? இப்படி ஆண்டாள் இடைநடை இடைமுடி இடிப்பேச்சு. ஆண்டாளுடைய திருமேனியிலே தயிர் வாசனை, வெண்ண வாசனை, மோர் வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. அத்தோட முதல் 5 பாசுரங்கள். அப்ப 29 பாசுரம் ஒருபடி, ஒரு பாசுரம் மட்டும் ஒருபடி. அந்த 29 பாசுரங்களில் முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை. அவதாரிகைன்னா முன்னுரை. அதுக்கப்புறம் 10 பாட்டு உள்ளும் சிலம்பினாகாண்டேந்து எல்லை இளங்கிலிய வரைக்கும் 10 பாகவத பெண்களை எழுப்பினர். திருப்பள்ளி எழுச்சி பாடினோம். 16ஆம் பாட்டுல இருந்து 20ஆம் பாட்டு வரைக்கும் கண்ணனுடைய திருமாளிகைக்கு போய் வாசல்லேருந்து ஒத்தரா எழுப்பிட்டு போனது. 21ஆம் பாட்டுல இருந்து நேர கண்ணனிடத்துல பேசி நீ எழுந்திருக்கணும், நடந்து காட்டணும், கட்டாட்சிக்க வேண்டும், பல்லாண்டு பாடணும், நாங்க வந்ததை என்னன்னு சொல்லணும், நோன்புக்கு உபகரணங்களை கொடுக்கணும், நோன்புக்கு சம்மானத்தை கொடுக்கணும், இதோ சரணாதி பண்ணிட்டேன், இதோ கைங்கரை கொடு என்ன மத்ததெல்லாம் கேட்டது 9 பாசுரங்கள். அத்தோட 29 முடிஞ்சால் கடைசி பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவன் திங்கள் திருமுகத்து செழியார் சென்னிரஞ்சி அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோதை. அந்த ஒரு பாட்டுல தான் 6ன்னு அடையாளமே சொல்லிக் கொண்டது. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்வதியம். ஆண்டாளுக்கு 2 திருநாமம். சூடி கொடுத்தபடியால் பூமாலை சூடி கொடுத்தபடியால் சூடி கொடுத்த நாச்சியார், பாமாலை பாடி கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார். பாடி கொடுத்தாள் பாமாலை, சூடி கொடுத்தாள் பூமாலை.
ரெண்டையும் வாங்கி சாத்தின்னு அழகா இருக்கார் பெருமானுக்கு. பாமாலையை வாழ்ந்தார், பாட்டை வாங்கி விட்டார். பூமாலையை வாழ்ந்தார், சாத்தின் விட்டார். அந்த பூமாலை சூடி கொடுத்தத்தை இன்னைக்கும் திருவரங்கநாதனுக்கும் ஆண்டாள் சன்னதிக்கு எழுந்துள்ளார். வெளியாண்டாள் சன்னதின்னு மேல அடவடைஞ்சான் இருக்கும் இல்லையோ, வெளியிலேந்து பெருமாள் உள்ள வருவார். வெளியாண்டாள் சன்னதி வாசலுக்கு வருவார். உள்ளாண்டாள் சன்னதி வாசலுக்கு மாலை மாத்தல் ஆண்டாளோட மாலை மாத்திராள் இல்லையோ, அதுக்கு ஒரு தனி சிறப்பு. நாச்சியார் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியாரோட நம்பெருமாளுக்கு சேர்த்து உண்டு பங்குனி உத்திர தன்னைக்கு. உறையூர் நாச்சியாரோட சேர்த்து உண்டு பங்குனி பிரம்மோத்சவம் 6ஆம் திருநாள் அன்னைக்கு. சேரகுலவல்லி நாச்சியாரோட சேர்த்து உண்டு ஸ்ரீராமநவமி அன்னைக்கு. இந்த 3 நாள் சேர்த்தி அரங்கனுடைய மாலை நம்பெருமாள் மாலை நாச்சியார் கழுத்துக்கு போகும். ஆனால் நாச்சியார் கழுத்து மாலை இவர் வாங்கி சாத்திக்க மாட்டார். ஆனாதி அப்ப அன்னைக்கு கோவலனாக பிறந்த கண்ணன் அரங்கன், கண்ணனே அரங்கன், கோவலனே அரங்கன். அதே மாதிரி அன்னைக்கு ஆய்ச்சியாக பிறந்தவள் இன்னைக்கு ஆண்டாள். ஆண்டாள் அரங்கனுக்கு பாடுறாள். ஆய்ச்சி ஆயனுக்கு பாடிய சங்கத்தமிழ் மாலை 30ன்னு அர்த்தம். ஆண்டாள் அரங்கன்னு சொன்னா பெரிய பேரா இருக்கும். ஆய்ச்சி ஆயனுக்குன்னு சொன்னா நமக்கு கிட்ட இருக்கிற பேரா இருக்கும். அன்னவையர் புதுவை ஆண்டாள், அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம், இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். தொல் பாவை இது புதுசில்ல, ரொம்ப பழசு. பாவை, பாவைனா பாவை நோன்பு. ஆண்டாள் நோன்பு நோக்க போகிறாள். மார்கழி மாதம் பிறந்து விட்டது. இதுக்கு எதுக்கு நோன்பு? இந்த நோன்பு ஏற்கனவே இந்த மார்கழி மாசத்தில் துவாபர யுகத்தில் கண்ணன் இருந்த காலத்தில் திருவாய்ப்பாடியில் நடந்ததுன்னு ஒரு உபன்யாசகர் சிவலிபுத்தூர்ல சொல்லிட்டார். ஆண்டாளோ கண்ணன் கண்ணன் சொல்லியிருந்தா, எப்படி அடையிறதுன்னு தெரியல, தவிச்சுன்னு இருந்தா. அப்ப இது ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிருக்கா. ஆரோர் வடநாட்டுல இருந்து ஒரு வித்வான் வந்தார். அவர் சிவலிபுத்தூர்ல உட்காந்து உபன்யாசம் சொல்றார். நான் ஒரு கதை சொல்றேன். பாகவத புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிக்காக சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சனம் விரதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிமே குருதே நமஹ. கோகுலத்துல 5 லட்சம் பேர் இடைச்சிகளாம். 5 லட்சம் பேருக்கும் கண்ணனை பதியாடையணும்னு ஆசை. அவர் தான் கணவனா வரணும். என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல வாய்ச்சு. மழையே பெய்யல, நாள் கணக்குல மழை இல்லை. ஊராரெல்லாம் கூடினா இத்தனை நாளும் எந்த இடைப்பெண்ணு கண்ணனை பார்க்க போறேனாலும் விடவே மாட்டாளாம். போகாதே, பொண்ணா இருக்கணுமே, நம்ம பொண்ணா இருக்கணுமோ இல்லையோ. போனா அவர் மனைவி ஆயிடுவள். அதனாலதான் விடாம கண்ணனை தாங்களே இந்த குழந்தைய பிடிச்சு வச்சுக்கிறா. இப்ப வேற வழி இல்லை, மழை இல்லை. ஒரு நோன்பு நோற்று கண்ணனை முன்னாடி நிறுத்தி அவனை தலைவரா வச்சு நோன்பை முடிச்சாதான் ஊருக்கு மழை கிடைக்கும். சரி பெண்களே, நீங்கெல்லாம் கிளம்பலாம். இன்னைக்கு ராத்திரி பாத்துங்கோ, நாளை கார்த்தால மார்கழி நோன்பு தொடக்கம். உடனே எல்லாருக்கும் ஒரே திருப்தி. மார்கழி நோன்புன்னு ஒரு பேரை வச்சு சாக்கு போக்கு சொல்லி கண்ணனை சேவிக்கலாம் இல்லையோ. அதனால ஏற்பாடு பண்ணிட்டா. அவ பேசி வச்சுனுட்டா. நாளைக்கு காத்தால 3 மணிக்கு எழுந்திருவோம். நான் உன்னை எழுப்பிக்கிறேன், நீ உன்னை எழுப்பிக்கோ, நீ அவளை எழுப்பிக்கோ. நடமா எல்லாரும் சேர்ந்து இடத்துக்கு போறோம். அவ எல்லாருமா போய் நந்தகோபாலன் திருமாளிக்கு போவோம். பேச்சு வாக்குல கண்ணனிடத்துல எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம்னு பேசி வச்சிருக்காளாம். இதுதான் அன்னைக்கு பண்ண மார்கழி நோன்பு. அந்த நோன்பு தான் பாவை நோன்புன்னு பேரு. பாவைனா பொம்மைன்னு அர்த்தம். யமுனை ஆற்றங் கரையில மண் இருந்தது. அந்த நுண்மணலை எடுத்து அழகா ஒரு காத்தியாயனி பொம்மையை பண்ணி அதுக்கு பூச்சூடி சந்தனம் எல்லாம் வச்சு பால் பிரசாதம் எல்லாம் பண்ணி 30 நாளும் கோபிகைகள் எல்லாம் விரதம் பண்ணிருக்கா. அந்த கதையை வந்திருந்த சுவாமி இங்க சொன்னார். உபன்யாசகர் இங்க சொல்றார். அதை கேட்ட ஆண்டாளுக்கு, நாமும் மார்கழி நோன்பு நோத்தா என்ன? மார்கழி மாசம் மட்டும் மார்கழியா இருக்கு. இது கோகுலமா? இது சிவலிபுத்தூர். இவள் இடைச்சியா? இவ பிராமண பெண்ணு. இவர் தகப்பனார் எங்கேயான்னு அங்க இருக்கிற கும்பனா? இவர் பெரியாழ்வார். கூட இருக்கிறவாள்லாம் இடைச்சிகளா? எல்லாம் பிராமண பெண்கள். இதுதான் சிவலிபுத்தூர். சிவலிபுத்தூரையே ஆய்ப்பாடியா நினைச்சுனுட்டா. அதுக்கு என்ன, இப்ப நம்ம ஊரே கோகுலம் நினைச்சுடுவோம், நம்மளையே ஒரு இடைப்பெண்ணா நினைச்சுடுவோம், சுத்தி இருக்கிற எல்லா பெண்களையும் மற்ற இடைப்பெண்களா நினைச்சுடுவோம். நம்ம ஊர்ல பெருமாள் சன்னதி இருக்கும் இல்லையோ, நந்தகோபாலனுடைய வீடா நினைச்சுடுவோம். உள்ள வடமகாதாம வடபத்திரசாயி சனிச்சிருக்காரோ இல்லையோ, கண்ணனா பிடிச்சு விடுவோம். அவ அன்னைக்கு பண்ணதை நம்ம இன்னைக்கு பண்ணிட்டா என்ன? இதுக்குதான் அனுகாரம்னு பேர். அனுகாரம்னா என்றோ நடந்தது அத்தை இன்று நடக்கிறா போலே பண்ணினாள். மானச அனுபவம். இதுல நேர ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மனதளவின் அனுபவம். நமக்கு இருக்கிற குறை நேரையே பெருமாளை சேவிப்போம், மனசுல அனுபவமே வராது. ஆனா அவ இப்ப நேர கண்ணனை பார்க்கவே இல்லை. காலமே வேற, துவாபர யுகம் மாதிரி கலியுகம் வந்தாச்சு. இடம் வேற,
மதுரா கோகுலம் மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சு. ஒன்னே ஒண்ணு, ஆய்ப்பாடிக்கும் பக்கத்துல ஒரு மதுரா இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் பக்கத்துல ஒரு மதுரை இருக்கு. அது வேணா சொல்லிக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துலயும் மதுரை இருக்கு இல்லையோ, அங்கேயும் கோகுலத்துக்கு பக்கத்துல வடமதுரை இருந்தது இல்லையோ, அந்த இடத்தை தானாக நினைத்து கொண்டால் மெதுவா உள்ளூர கிருஷ்ண பக்தி மனசுல நிறைய நிறைய பூரோத்பீடே தடாகஸ்ய பரிவாகா பிரதிக்ரியா, உள்ள முழுக்க பக்தி நிறைஞ்சதுன்னா அது வாய் வழியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா உடஞ்சுடும். இதே மாதிரி ஒரு ஏரி தண்ணீரால நிரம்பி போச்சுன்னா மதக திறந்து விட்டாகணும், திறந்து விட்டதானே ஜலம் போ, இல்ல உடைச்சு விடாதா. அத போல ஆண்டாள் உள்ள முழுக்க கிருஷ்ண பக்தி, அது அவருடைய வாய்ங்கிற மதகு வழியே வெளியே வந்தது. அதுதான் சங்கத்தமிழ் மாலை 30. அப்படி அவள் பாடினதுதான் 30 பாசுரங்கள். அப்ப இந்த ஒவ்வொரு பாட்டிலும் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய்ன்னு ஒரு சொல்லியோ, எம்பாவாய் இந்த பாவை நோன்பை பத்தி குறிப்பிடுகிறாள். ஏலோர் எம்பாவாய், ஏல் ஓர் எம்பாவாய், எல்லாரும் பாவை நோன்புக்காக வாருங்கோள் அழைக்கிற பாசுரம். ஆகவே என்றோ நடந்தத இன்னைக்கு நடந்ததா ஆண்டாள் பாவை நோன்பு நோற்று பாவை பாசுரம் பாடினாள். அதைத்தான் சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையார் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி. இந்த பாட்டிலையும் அதே இருப்பாருங்க, வேங்கடவனுக்கு நான் அடிமை, என்னை விதினால் அவனுக்கு நான் அடிமைன்னு அர்த்தம். வேங்கடவர்க்கு என்னை விதி, என்னை இம்மாற்றல். ஆண்டாள் இப்படின்னு பாசுரத்துல சொல்லிவிட்டு போய்விட்டாள். அப்படின்னு அவள் சொன்னது நாம் கடவா வண்ணமே நல்கு. அவள் பகவானுக்கு நான் அடிமைன்னு சொன்னாள். அந்த வார்த்தையை மீறாமல் நாங்க பகவானுக்கு அடிமையாய் பாகவதர்களுக்கும் அடிமையாக இருக்கும்படி செய்யணும். நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாளே தேவரீர் தான் கொடுக்கணும். அப்ப 30 நாளும் படிச்சு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? பகவானுக்கு நாம் தாசர்கள், பாகவதர்களுக்கு தாசர்கள், முக்கியமா ஆண்டாளுக்கு தாச தாச தாசன். அந்த உண்மையை ஆண்டாளே நமக்கு அனுகிரகிக்க வேண்டும். அந்த 30 பாசுரங்களில் ஆண்டாள் பாட பாட இடைச்சியாகவே நினைச்சுக்கிறாள். அப்ப பெண்ணாக பிறந்திருந்தாலும் தன்னை இடைச்சியா நினைச்சிருந்து பேச்சு இடைச்சிகள் பாஷை, மொழியே மாறி போச்சு. பிராமண பாஷை வேறையா இருக்கும், இடைச்சிகள் பாஷை வேறையா இருக்காதா? மதுரைக்கு பாஷை வேற, திருநெல்வேலிக்கு பாஷை வேற, கொங்கு நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு பாஷை வேற, ஒவ்வொன்றும் வெவ்வேறையா இருக்க. இழுக்கிறதுல இருந்து எங்கெங்க என்னென்ன சொல்லு உபயோகப்படுத்துறாங்கிறதே மாறிடுமோ இல்லையோ. இப்போ திருநெல்வேலினா அது ஒரு தனி தமிழ், மதுரைக்கு தமிழ், கொங்கு நாட்டுக்கு தமிழ், தஞ்சாவூர் ஜில்லா அது ஒரு தனி தமிழ், இதெல்லாம் ஒரு தமிழ். சென்னை தமிழா கேட்க வேண்டியதான். சென்னைனா தமிழான்னா அது ஊர்ல இருக்கிற எல்லா தமிழும் சேர்த்து இங்கே அங்க அங்க அங்கன்னு சேர்த்துருந்தா அந்த தமிழ் அப்படிதான் இருந்துக்கோ. அதனாலே ஆண்டாள் தமிழ தான் பாசுரம் பாடியிருக்காள். அது அந்தந்த நாட்டு பாஷை இல்லையா, இடைச்சிகளுக்குன்னு ஒரு பாஷை. அந்த பாஷை தான் இப்ப மொத்த 29 பாட்டு. 30வது பாட்டு மட்டும் ஆண்டாளாக பாடினாள். அதுக்கு முன்னாடி இருக்கிற 29 பாசுரங்களும் இடைச்சி பாவனையில் தான் பாடியிருக்கிறாள். ஒரு இடத்துல பெரியாழ்வார்னு பேர் வராது, ஒரு இடத்துல ஆண்டாள்னு வராது, ஒரு இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்னே வராது. மொத்தம் தான் அங்கேயே இருக்கிறதா நினைத்து இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் உடைநாற்றமுமாய்விட்டது. ஆச்சரியம், அவன் நடக்கிறது பார்த்தாலே இடைச்சி நடக்கிறாப்புல இருக்கான். அவள்லாம் ஒரு கோடாலி முடிச்சு போட்டுட்டு தலையில நிறைய கலையங்களை வச்சு கலசப்பானையோட நடந்து இடுப்பு கொஞ்சம் உடஞ்சு நடக்குமா. அதே போல நடக்க ஆரம்பிச்சுட்டா. அவ சேலை கட்டிக்கிறதே வேற விதமா, அத போல கட்டிக்க ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் மானசம், எதுவுமே மாறாது. மொத்த மானச அனுபவம். பேச்சு பேசுனா இடைச்சி பேச்சா இருக்கு. அப்ப இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடைநாச்சம் இதெல்லாம் கூட வேஷம் போட்டுலாம். ஆனா ஒரு 25 வருஷமா பாலோடையும் மோரோடையும் தயிரோடையும் பழகினவா உடம்போட அந்த தயிர் வாசனை வர ஆரம்பிச்சிடும் இல்லையோ. நாம எப்ப பார்த்தாலும் தயிரோடையே உட்கார்ந்து இருந்தோம்னா அது நமக்கு பெருசா படாது. அந்த வாசனை நம்ம உடம்புல தானே வந்துடும். கண்ணனே வெண்ணைய சாப்பிட்டுட்டு பாக்கி இருந்ததுன்னா உடம்புல பூசி விடுவோம். இப்படி சுவாமி இருக்கும்னா அது அவளை தான் கேட்கணும். அடி எனக்கு எப்படி தெரியும் சொல்லிப்போ. அவருக்கு அது வெண்ணைக்கு அவ்வளவு பழக்கம். ஏன் இங்க காத்திரே பிரமுக்கிய நிரகாக்கில நிர்விசங்கான்னு கூறத்தாழ்வான் அதிமானுஷ்தவத்துல சாதிக்கிறார். சாப்பிட்டு முடிச்ச வெண்ணெய் இப்படி தடவிக்கிறான், கன்னத்துல தடவிக்கிறான். நல்ல இதை சந்தனம் கோவில்ல கொடுக்குற மாதிரி மொத்த இடத்துல இப்படி தடவிக்கிறார்னால் ஏன்னா அந்த வாசனை வரணும். யாரானு ஒருவேளை நான் தான் திருடினேன்னு பிடிக்காத போயிட்டா, திருடர்கள் சாதாரணமா சவடு தெரியாம தானே திருடுவா. இந்த திருடன் மட்டும் விதிவிலக்கு. இவர் எல்லா இடத்துலயும் சவடை வச்சுட்டு தான் திருடுவார். இன்னும் யாரானு பிடிக்காத போயிட்டாள்னா நான் திருடனும் மொத்து படணும் அடிபடணும்னே வைகுந்தத்துல இருந்து இறங்கி வந்தவர். அப்ப அதை எங்கேயானு விட்டு கொடுத்துருவாரா சொல்லுங்க. பாரார்த்தியம் ஸ்ருதி சதர சித்தம். இப்படி ஆண்டாள் இடைநடை இடைமுடி இடிப்பேச்சு. ஆண்டாளுடைய திருமேனியிலே தயிர் வாசனை வெண்ண வாசனை மோர் வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. அத்தோட முதல் 5 பாசுரங்கள். அப்ப 29 பாசுரம் ஒருபடி, ஒரு பாசுரம் மட்டும் ஒருபடி. அந்த 29 பாசுரங்களில் முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை. அவதாரிகைன்னா முன்னுரை. அதுக்கப்புறம் 10 பாட்டு உள்ளும் சிலம்பினாகாண்டேந்து எல்லை இளங்களிய வரைக்கும் 10 பாகவத பெண்களை எழுப்பினர்.
திருப்பள்ளி எழுச்சி பாடினோம். 16ஆம் பாட்டுல இருந்து 20ஆம் பாட்டு வரைக்கும் கண்ணனுடைய திருமாளிகைக்கு போய் வாசல்ல இருந்து ஒத்தரா எழுப்பிட்டு போனது. 21ஆம் பாட்டுல இருந்து நேர கண்ணனிடத்துல பேசி நீ எழுந்திருக்கணும், நடந்து காட்டணும், கட்டாட்சிக்க வேண்டும், பல்லாண்டு பாடணும், நாங்க வந்ததை என்னன்னு சொல்லணும், நோன்புக்கு உபகரணங்களை கொடுக்கணும், நோன்புக்கு சம்மானத்தை கொடுக்கணும், இதோ சரணாதி பண்ணிட்டேன், இதோ கைங்கரை கொடு என்ன மத்ததெல்லாம் கேட்டது 9 பாசுரங்கள். அத்தோட 29 முடிஞ்சால் கடைசி பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவன் திங்கள் திருமுகத்து செழியார் சென்னிறஞ்சி அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை. அந்த ஒரு பாட்டுல தான் ஆறுன்னு அடையாளமே சொல்லி கொண்டது. ஆனா அந்த பாட்டை நாம பாக்குறதுக்கு இன்னும் 29 நாள் இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன பாட்டுன்னு கேக்குறடா. முதல் பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரடையில் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய். நாராயணன் நமக்கு பறை தருவார். இந்த காலம் வாய்த்ததே மார்கழி திங்கள், மார்கழி மாசம் வாய்த்ததே, மதி நிறைந்த பௌர்ணமி திதி வாய்த்ததே. மார்கழி பௌர்ணமியிலிருந்து தை பௌர்ணமி வரைக்கும் கடலாடுதல் தைநீராடுதல்ங்கிற வழக்கம் பண்டைய தமிழர் மரபு. பூம்புகார் காவிரி பூம்பட்டணத்தில் ஆணும் பெண்ணுமா 2 பேரா காவிரியில போய் நீராடுவாளாம். அந்த நோன்பு மார்கழி பௌர்ணமியிலேருந்து தை பௌர்ணமி வரைக்கும். இப்ப நாம 1ஆம் தேதின்னு வச்சுடுறோம், பௌர்ணமின்னு கணக்கு வச்சுக்கல. ஆனா பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். ஓஹோ, அப்ப நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு திதியில ஆரம்பிச்சிருக்குமே. இப்போ பௌர்ணமி வரமான நாள் கவலைப்படாதீங்க. நன்னாள் பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பது என்னாளோ அந்நாள் நன்னாள். அதை விட்டுட்டு பௌர்ணமி வந்ததா, பிரதம வந்ததா, துதியை வந்ததா, சதுர்தசி வந்ததாலாம் பார்த்துட்டே இருக்க வேண்டாம். அவர் அருள் நேற்று வரைக்கும் கிடைக்கல. ஓஹோ, திருத்தியா இருந்தாலும் அவர் அருள் இன்னைக்கு கிடைச்சது. பிரதமையா இருந்தா கூட வசதி தான். பிரதம இன்னைக்கு சாதாரண ஒண்ணும் பண்ண மாட்டோம். அஷ்டமி நவமி பண்ண மாட்டா, பரணி கார்த்திகை பண்ண மாட்டா, பிரதம இன்னைக்கு பண்ண மாட்டா. ஆனா சுவாமி இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கார், பிரதம இன்னைக்கு வர சொன்னார், எனக்கு அனுகிரகிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். நான் அவர்கிட்ட முடியாதுன்னுட்டேன், தித்தீய வேணா வரேன்னுட்டேன். ஏன்னா அது பிரதம இன்னைக்கு நாள் நன்னா இல்ல, நீரதான் அன்னைக்கு அனுகிரகி கூப்பிடுறேன். பெருமாள் திரும்பி கேட்கிறார், நான் அருளின அன்னைக்கு நல்ல நாளா இல்ல நல்ல நாள் பார்த்து நான் உனக்கு அனுகிரகம் கொடுக்கணுமானால் அவர் என்னைக்கு அருளுகிறாரோ செந்நாள் எந்நாள் அந்நாள் உனதால் பிடித்தே சலக்கானே. அந்த நாள் தானே நன்னாள். இப்பேற்பட்ட மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கண்ணன் சொல்லியிருக்கார். மாசங்கள்ல மார்கழி மாசமா இருக்கேன்னு அந்த மாதம் நமக்கு நோன்புக்கு வாய்த்ததே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். எல்லாரும் நீராடுறதுக்கு வாங்க. பாட்டு முழுக்க நீராட நீராடன்னு இருக்கும். இது வெறும் யமுனையில நீராடன்னு அர்த்தம் இல்ல, பிரம்மத்தை அனுபவிக்கான்னு பொருள். பிரம்மம் ஒரு ஏரி ஆட்டம், பகவான் ஒரு பெரிய நதி ஆட்டம். அந்த நதியில இறங்கி குளிக்கிறது தான் பகவான் இடத்துல இறங்கி அனுபவிக்கிறது. நீராட போதுவீர் போதுமினோ நேரடியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. ரொம்ப வசதியான ஊர் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். கண்ணன் பிறந்திருக்கிற நாள்ல நீங்களும் பிறந்திருக்கீங்களே செல்வ சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் அவட்ட பணங்காசெல்லாம் கிடையாது. ஆனா ஆண்டானமோ திடீர்னு செல்வ சிறுமீர்கள் நாள் கண்ணனையே கையில வச்சிருக்காளே, வேற என்ன செல்வம் வேணுக்கோ. செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபாலன் பெரிய வேல் கம்பு வச்சிருக்காராம். கண்ணனை தொட்டுல போட்டாச்சு. தொட்டலுக்கு கீழே சிற்றெரும்பு ஒண்ணு போச்சு, ஒரு சின்ன எறும்பு போச்சுன்னா பெரிய சத்தம் போட்டுன்னு வேல் கம்பு எடுத்துன்னு வந்தாராம். இது ஆறான முன்வாழ சாமி. யானை வந்தது புலி வந்ததுன்னா கம்பு எடுத்துன்னு வருவாள்னா அவர் குழந்தைய நடத்துல அவருக்கு பரிவு. எறும்பு வந்தா கூட ஒரு வேலத்தான் எடுத்துன்னு வருவார். அதனை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அதனாலதான் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அழகான கண் படைத்த யசோதை பக்கத்துல சிங்கமாட்ட நிற்கிறார் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் பக்கத்துல கையெல்லாம் கட்டின்னு பவ்யமா இப்படி நிற்பான். அதான் நந்தகோபன் குமரன். யசோதைக்கு பக்கத்துல சிங்கமாட்ட சிலிர்த்து நிற்பான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். சிவந்த கண்களோட கரிய மேகத்தை போன்ற திருமேனியோட கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். அப்படிப்பட்ட அழகான திருமுக மண்டலம் படைத்த நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணன் நமக்கு கைங்கரியம்ங்கிற பறையை கொடுப்பார். அதற்குத்தான் இப்ப மார்கழி நோன்பை தொடங்கியுள்ளோம். குழந்தைகளே வாருங்கள் என்ன ஆண்டாள் அனைவரையும் கூப்பிடும் பாஷன். மார்கழி நோன்புக்கு நல்ல காலம் வாய்த்ததே. ஏதும் நல்ல காலத்தில் செய்தால் காரியம் கைகூடும். அந்த காலம் ஆண்டாளுடைய அனுகிரகம் பெரும் காலமாக நமக்கு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஏலோர் எம்பாவாய்னு முதல் பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, பாட்டை மட்டும் இப்ப விண்ணப்பிச்சிருக்கேன். என்ன அர்த்தம் நின்னு சொல்லல. இப்போ முதல் பாட்டினுடைய அர்த்தத்தையும் மேலே அடுத்த பாசுரம் என்ன சொன்னாங்கிறதையும் நாளைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.